வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல இது இந்துக்கள் முஸ்லீம் பிரச்சனையாக இப்ப நம்ம வடநாட்டுல எல்லாம் வந்து கேள்விப்படுறோம். இல்ல இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுல இதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதான் அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவரே அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கிறதுக்கு தான் மேல போனாரு. அவர் எதுக்கு அந்த மலைக்கு போனாருன்னு கேட்கலாம். ராஜா பைத்தியம் பிடிச்சு வளர்றது. அவங்க வந்து இறைவன் அருள் பெற்ற ஒரு அடியார்கள் மாதிரி. இந்து சமயத்துல, சைவ சமயத்துல, வைணவத்துல இருக்கிற அடியார்கள் மாதிரி இஸ்லாத்துல ஒரு அவர்கள் வலியுள்ளாகன்னு சொல்லுவாங்க. அவங்க வலிமார்கள். அவங்க வந்து இப்போ எனக்கு காய்ச்சல் வந்து நான் அவர்கிட்ட போனேன்னு சொன்னா அவர் ஓதுனாருன்னா எனக்கு காய்ச்சல் குறையும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஏர்வாடியில் ஒரு ஆள் இருந்தாரு. எங்க தக்கலையில பீரப்பான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க வலியுல்லாக்கள். அவர்களுக்கு தர்கா, நாகூர் தர்காவும் அப்படி ஒரு வலியுல்லாக்களுடைய தர்கா. அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்களை, ஆச்சரியங்களை, அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அவர்கள் செய்த தொண்டுகளை நாகூர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை எல்லாம் இந்த புறம்போக்குகள் வாங்கி படிச்சா இப்படி குழப்பம் வராது. இல்ல அந்த கோயிலை இடிக்கத்தான் போனார் அவருன்ற அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்க.